உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருக்கணும். தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இன்று இரவு நாங்கள் இந்த விடயங்களை பேசுகின்றோம். காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் பத்தி எரிந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. வளமை போல் எங்களுடைய உறவுகளுக்கு கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? மோதல்கள் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டு போகிறதாக இருக்கின்றது. நேற்று நேற்று இரவு ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் பங்க பர்ஸ்டர் குண்டுகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் B-1 ரக விமானம் பங்கர் பர்ஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஈரான் புலனாய்வுத்துறையின் அமைச்சர் இஸ்மாயில் தலிப் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது 2 நாட்களுக்கு மூன்றாவது படுகொலை இது. அது மட்டுமல்லாது ஈரான் தெற்கு ஈரானில் இருக்கின்ற எரிவாயு வயல்களை, அதாவது உங்களுக்கு தெரியும், முதல் எரிபொருட்கள் அதாவது எண்ணெய் குதத்தை தாக்கிய போது ஈரான் கூறியிருந்தது, தாங்கள் பக்கத்து நாடுகள், அதாவது பக்கத்து நாடு என்று சொன்னால் சவுதி அரேபியா, கட்டார், UAE போன்ற நாடுகள் எண்ணெய் குதங்கள் அமெரிக்கன் கம்பெனிகள் தான் வைத்திருக்கிறார், அதை தாக்குவோம் என்று. அதற்கு பிறகு அதை தாக்காமல் இருந்தார்கள். இப்போது அதை தாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஹோர்முஸ் நீரிணையின் ஈரான் பக்கத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். பங்க பர்ஸ்டர் குண்டுகளை போட்டேன் என்று சொன்னால் அந்த கரையில் இருப்பவர்கள் ஏவுகணை மூலம் தாக்காமல் இருப்பது, கப்பல்களை தாக்காமல் இருப்பதற்கு, அல்லது தாங்கள் ஒரு படை நடவடிக்கை எடுக்கும் போது அதை கிளியர் பண்ணுவதற்கான ஒரு தாக்குதல் செய்திருந்தார்கள். ஆனால் இந்த எரிவாயு வயல்களை தாக்கியதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக போனது. என்னன்னு சொன்னால், ஈரான் எரிபொருட்களில் கிட்டத்தட்ட 80% எரிவாயு அங்கிருந்தான் போவது. 85% மின்சாரமும் ஈரான் அதிலிருந்தான் உற்பத்தி செய்வதுண்டு. இப்போது அதை தாக்கியதும் ஈரான் உடனடியாகவே சவுதி அரேபியா, கட்டார் மற்றது UAE போன்ற நாடுகளுக்கு உடனடியாகவே அறிவித்தல் விட்டிருந்தது. 5 எண்ணெய் வயல், உங்களுக்கு எரிவாயு மற்றும் எண்ணெய் வயல்கள் தாக்கப் போகிறேன், மக்களை எழும்பச். முதலில் ஆனால் அவர்கள் அவர்கள் அந்த பணியாளர்கள் எல்லாம் எவாக்குவேட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த நாடுகள் உடனடியாகவே தாக்குதல் ஆரம்பித்து விட்டது. முதல் ரியாத் மீது 4 ஏவுகணைகள் வந்ததாகவும் அதை தாங்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறியிருந்தார்கள் சவுதி அரேபியா. ஆனால் பிறகு பார்த்தால் அது 2ம் வீழ்ந்து வெடித்து ஒரு பாரிய சேதம் மட்டுமில்லை, தொடர்ந்து நாங்கள் கதைக்கும் போது எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஃபட்டா 2 ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி இருக்கிறார்கள். அதை யாரும் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒலியை விட 14 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அதைத்தான் ஈரான் இந்த முறை பயன்படுத்தி இருக்கின்றது. அதே போல பென் கொரியர் வான்படை தளம் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டிருக்கிறது. நவ்கேட் வான்படை தளம் இஸ்ரேல் மீது குண்டு மழையாக, அதாவது கொத்து குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறது ஈரான். அதே கப்பால் கட்டார் எண்ணெய் வயலை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அது இந்த உலகத்துக்கு ராஸ் லஃபன் கேஸ் ஃபீல்ட் என்று சொல்றது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய LNG வயல் அதுதான். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் எரிவாயுக்களை வழங்குவதில் முதன்மையான தளம் அது கிட்டத்தட்ட அந்த சேட்டலைட் படங்களை பார்த்தால் அது இப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 இடத்துல அடி வாங்கி இருக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், கேஸ் ஏற்கனவே அது பெட்ரோல் கேஸ், அது சும்மா பட்டோனே 10 ஏவுகணை விழுந்தால் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு ஒரு இது. ஈரான் ஃபெர்யூரா துறைமுகத்தை நேற்று அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் அங்கு எண்ணெய் ஏற்றி கொண்டிருந்தார். அப்ப அது ஹோர்முஸை விட்டு அங்காளி பக்கத்தால ஏற்றி கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கு ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் அந்த கப்பல் எரிந்தது தெரியும். அதுக்கு பிறகு இன்றைக்கு சேட்டலைட்ல படத்தை போட்டுருக்காங்க. ஒரு கப்பலும் அந்த துறைமுகத்தில் இல்லை, ஒரு கப்பலும் எண்ணெய் ஏற்றவில்லை. முற்று முழுதாக எண்ணெய் வியாபாரம் படுத்து விட்டது. இன்றைய தாக்குதலுடன் $98 இருந்த ஒரு பேரல் எண்ணெய் இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது $110 போய்விட்டது. அது ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு.
ஆனால் இப்போது சவுதி அரேபியா கட்டார் மீதான தாக்குதலுக்கு பிறகு அது கிட்டத்தட்ட நாளைக்கு $150 மேல போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற அளவுக்கு தான் இருக்கின்றது. அதே போல பென் கொரியர் வான்படை தளம் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல், அதாவது ஈரான் தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் லஜானி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக கொடுக்கப்பட்ட தாக்குதலில் முதலில் சேதங்கள் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இஸ்ரேலியர்கள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் இதுவரை காலத்திலும் சந்தித்ததில் பேர்ஸ்ட் ஆன நைட் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ரயில் நிலையம் சேதமடைந்திருக்கின்றது. பென் கொரியர் வான்படை தளம் தாக்கப்பட்டிருந்தது. முதலில் அது சேதமில்லை அப்படி இப்படின்னு சொன்னார்கள். இப்போது மெல்ல மெல்ல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 3 விமானங்கள் தனியார் விமானங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு விமானம் முற்றுமுழுதாக எரிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் ஜெர்மனியில் இருக்கிற வைத்தியசாலைகளில் தான் அமெரிக்க படையினரை கொண்டு செல்கிறார்கள். இப்ப ஜெர்மனில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்குள் AFP செய்தி நிறுவனம் செய்தியாளர்கள் எல்லா இடமும் ஊடுருவார். அவர்கள் அங்கு பணியாற்றுகின்ற தாதிமார்களை பிடித்து கேட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்தவர்கள், எத்தனை பேர் இறந்தவர்கள். அவர்கள் கூறியிருக்கிறார்கள் 200 என்று சொல்கிறார்கள். ஆனால் பெருமளவானவர்கள் 200 இல்ல, 200 விட பெருமளவானவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் இறந்தும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதாக AFP செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் ABC செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கின்றது 10 ரடார்கள் ஈரானால் தாக்கி அளிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேட்டலைட் படங்கள் மூலம் தாங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது. இப்போ கட்டார் மீதான தாக்குதல் மிக ஒரு கடுமையான தாக்குதல். கட்டார் உடனடியாகவே பெரும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் தாக்கப்பட்ட உடனே கட்டார் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டது. இஸ்ரேலின் தாக்குதலை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஈரான் அதை கேட்கவில்லை. ஈரான் திருப்பி கட்டாரை தாக்கிவிட்டது. இப்போது கட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. கண்டன அறிக்கை மட்டும் வெளியிடவில்லை, கட்டார் ஈரான் தூதுவர்களையும் அங்கிருந்து வெளியேற்றிருக்கிறது. இப்போது அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்று தகவலை போடுகிறது. ட்ரம்ப் இந்த அரபு நாடுகளையும் இணைத்து ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அரபு படைகளையும் இணைக்கப் போகிறார் என்று. UAE நேற்றே கூறியிருந்தது தாங்கள் ட்ரம்பின் இந்த கடற்படையுடன் இணைவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக UAE கூறியிருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கஸ்பியன் கடற்பகுதி, அந்த கடற்பகுதியில் இருக்கின்ற ஈரானின் தளமும் தாக்கப்பட்டிருப்பதாக கடைசியாக வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் மிகவும் பலமாக திருப்பி அடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் போர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு, மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் உரையாடும் பொழுது அரசோக்களே 2 முக்கியஸ்தர்களை இஸ்ரேலியர்கள் கொன்றார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அதாவது பாதுகாப்பு தலைவர் லரிஜானி அவர்களை கொன்றதும் சொலமானியை கொன்றதும் அந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதற்கிடையில் இன்று ஈரானுடைய உளவுத்துறை அமைச்சரையும் இஸ்மாயில் ஹதீப் என்பவரையும் கொன்றிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் பாருங்கள், அவர்கள் குறிவைத்து கொலை செய்பவர்கள் எல்லோருமே உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? தாக்குதல் நடைபெறுவது அதாவது ஈரான் இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் மோதுவது மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர், வல்லரசு அமெரிக்காவின் ஒரு அடியாளையும் வல்லரசையும் எதிர்த்துத்தான் போராடுகிறது. அவர்கள பலம் அதிகமாகத்தான் இருக்கும். ஈரான் படையின் தளபதிகளையும் பொறுத்தவரையில் அவர்கள் பெருமளவில் தங்களுடைய பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவது சரியான குறைவு. அவர்களுக்கு அடுத்தவர்கள் அதை எடுப்பார்கள் என்றோ என்னவோ தெரியவில்லை. இவரும் இந்த இஸ்மாயிலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த போதுதான் வீடுதான் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா அப்படியே தரமட்டமாகிறது. பங்க பர்ஸ்டர் குண்டுகளை போடுகிறார்கள். இப்போது மிக பெரும் தொன்கணக்கான குண்டுகளை கொண்டு போய் போடுகிறார்கள். தப்பித்து ஓட முடியாத அளவுக்கு கோருகிறார்கள். ஆனால் இந்த 3 தலைவர்களையும் கொன்றது மற்றும் இந்த எரிவாயுக்களை தாக்கியது என்பது அவர்கள் ஒரு போரை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு போரை இழந்து கொண்டிருப்பதைத்தான் காட்டுகின்றது. தாங்கள் ஒரு அதாவது போர் இழக்கப்பட்டு விட்டது. ஆனால் போரிலிருந்து வெளியேறுவதற்கு முதல் இயலுமானவரை ஈரானுக்கு சேதத்தை ஏற்படுத்தி விட்டு செல்லுவோம் என்ற தொனியில் தான் இதை பார்க்கும் போது தெரிகிறது. 2 விமானம் தாங்கி கப்பல்கள் நின்றன. இப்போது ஒரு விமானம் தாங்கி கப்பல் கிரீஸை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. இப்போது ஒன்றுதான் நிற்கின்றது.
அப்ப கப்பல் படையால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்ப ட்ரிப்போலி கப்பலில் 2500 படையினர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்போது சிங்கப்பூருக்கு வந்தடைந்திருக்கிறார்கள். இனி மலாக்காக்கள் சிங்கப்பூரை அடைந்திருக்கிறார்கள். இனி அங்கிருந்து இங்கே வருவதற்கு 7000 மைல் இருக்கு என்று கூறுகிறார்கள். அவர்கள் வருவதற்கு முதல் தான் இந்த ஹார்முஸ் நீரிணையின் மற்ற பக்கத்தை அமெரிக்கா குண்டு வீசி தாக்கி இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஈரான் 30 கடற்படை படகுகள் சிறிய படகுகள் அந்த பிராந்தியத்துக்கு ஊடுருவி சுற்றி கொண்டிருப்பதாகவும் கடற்படை கப்பல்கள் எல்லாம் நங்கூரமிட்டிருப்பதாக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் எல்லாம் நங்கூரமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று ஒரு கப்பலையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதே சமயம் அவர்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இவர்கள் அதில் ஒரு சண்டை தொடங்கினால் இந்த கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில் ஈரானை கடக்கும் போது அது ஒரு ஆழம் குறைந்த அது ஒரு கேவுள்ள பகுதி. அதில் சிலோவாகத்தான் கப்பல் போகலாம், கப்பல் வேகமாக போக முடியாது. இப்ப இலகுவாக அவர்கள் அடித்து வீழ்த்தி விடுவார்கள் கப்பல்களை. அப்ப இதை திறப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. நேட்டோ இப்போது கூறுகிறது தாங்கள் இது தொடர்பாக தங்களுக்குள் இப்போது பேசுகிறோம், இந்த போரில் பங்கெடுப்பதா இல்லையா என்ற நேட்டோ கூறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை தொடர்பு கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஒன்று தெரிகிறது, தாங்கள் போரை இழந்து விட்டோம். ஏனைய நாடுகள் இப்போது பேச ஆரம்பித்து விட்டன ஈரானுடன். கிட்டத்தட்ட இந்த ஐரோப்பா அல்லாத 8 நாடுகள், பெயர்களை குறிப்பிடவில்லை, நான் நினைக்கிறேன் இந்தியா, பாகிஸ்தான், சீனா தேவையில்லை, இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, இப்படியான நாடுகள் போல நடக்கிறது. கிட்டத்தட்ட 8 நாடுகள் இப்போது அவர்களுடன் உடன்பாட்டுக்கு, ஈரானுடன் உடன்பாட்டுக்கு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்கா ஒருதலைப்பட்சமாக யுத்த நிறுத்தத்தை அறிவித்தாலும் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்காது. அவர்கள் தங்களை நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் தான் அதை திறப்பார்கள். அது அமெரிக்காவுக்கு அவமானமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது இஸ்ரேல் மூக்கத்தனமாக தலைவர்களை கொல்லுவது, எரிவாயு வயல்களை அழிப்பது. ஆனால் இப்போது நடத்தப்பட்ட தாக்குதல் இனி ஹார்முஸ் நீரிணையை திறந்தாலும் அங்கு ஏற்றி கொண்டு செல்வதற்கு எரிவாயுக்கள் எத்தனை மாதம் செல்லுமோ தெரியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது உலகத்தின் பொருளாதாரம் கடுமையான ஒரு பாதிப்பை சந்திக்க போகின்றது. மக்களும் பெருமளவான ஒரு நெருக்கடிக்கு அது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மோசமாக பாதிக்கப்பட போகின்றன. இப்ப நீங்க சொன்னீர்கள், ஒருதலை பட்சமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னர் அவர்கள் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு சேதத்தை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றனர் நீங்கள் கூறுகிறீர்கள். இப்ப பாருங்கள், அந்த கேஸ் பைப்லைன் அவை எல்லாமே அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள் என்றால் இது ஈரானுக்கு எவ்வளவு ஒரு பின்னடைவாக இருக்கும், அந்த நாட்டை கட்டி எழுப்ப. ஏனென்றால் அடிமட்டத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை போல் ஒரு கார்பெட் பாம்பிங் செய்வார்கள் என்று சொல்றார்கள். இப்ப நாங்கள் இன்னும் இதுவரையில் காட்சிகளாக தெளிவாக பார்க்கவில்லை. எவ்வாறு காசாவில் பார்த்தோமோ அந்த காட்சிகளை இன்னும் பார்க்கவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது தெரியும் எப்படி அந்த கார்பெட் பாம்பிங் செய்திருக்கிறார்கள். 7000 மேற்பட்ட குண்டுகள் எறிந்திருக்கிறார்கள் என்றால் இது ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது நீங்கள் உணரவில்லையா? இஸ்ரேலுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 270 மடங்கு பெரிய நாடு. ஒரு அணுக்குண்டை அங்கு வீசினால் கூட 17% மக்கள்லாம் அங்கு இறப்பார்கள், ஏனையவர்கள் தப்புவார்கள், அவர்களால் திருப்பி தாக்க முடியும். நீங்கள் சொன்னது போல இழப்பு தான். ஈரானுக்கு இவ்வளவு கட்டுமானங்களையும் கட்டியமைக்க வேண்டும். மசூத் பெசஸ்கியான் ஈரான் அரசு தலைவர் கூறினார், நாங்கள் இதைவிட மிகவும் தரமாக கட்டி எழுப்புவோம் என்று. உலகத்திலேயே நீங்கள் அணு விஞ்ஞானிகள், அதாவது அணு ஆராய்ச்சி, ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் பேப்பர் பப்ளிகேஷன் போடுவார்கள். அந்த பப்ளிகேஷன் இப்ப நீங்க பாத்துக்கணும், அணுசக்தி தொடர்பான பப்ளிகேஷன்ல அதிக பியர் ரிவ்யூ எடுக்கிறது ஈரான் சயின்டிஸ்ட் தான். இதுதான் ஈரான் 50 சயின்டிஸ்டை இஸ்ரேல் கொண்டது. அதாவது ஈரான் ஈராக் யுத்தத்தின் போது ஈராக்குக்கு ரஷ்யா ஏவுகணைகளை வழங்கி இருந்தது. ஆனால் ஈரான் வடகொரியாவுடன் கேட்டு வாங்கினது. இருந்தாலும் அதுக்கு பிறகு ஈரான் என்ன செய்தது என்றால் தாங்கள் தான் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் தயாரித்தார்கள். அன்று அவர்கள் தயாரிக்க தொடங்கியதுதான் இன்று அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றது. இப்போது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை அமெரிக்காவுடன் கூட இப்போதுதான் பரீட்சித்து பார்க்கிறார்கள். ஆனால் இப்போது இலகுவாக அதை ஏவுகிறார், அதை தடுக்க முடியாது.
அதான் இப்ப சவுதி அரேபியா கூறியது. இவர்கள் எல்லோரும் தடுக்கலாம் என்றுதான் யோசித்தார்கள் முதலில். ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுவார்கள் என்றும் யோசிக்கவில்லை. அத்தனையும் விழுந்து வெடித்திருக்கிறது. அந்த நீங்கள் வெடித்ததை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்த காணொலியில் ஒரு அணுக்குண்டு வெடித்து புகை ஒழும்பின அளவுக்கு தான் அது மேல ஒழும்பிச்சது. மஷ்ரூம் கோலமாக எழும்புவது என்று கூறுவார்கள். அப்ப என்னென்று சொன்னால் இவர்கள் தாக்குதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் கேனுக்கு மேலே இருந்து கொண்டு ஒரு எரிபொருள் டாங்கிக்கு மேலே இருந்து கொண்டு பக்கத்து வீட்டு கல்லறிகிற மாதிரி தான் இந்த தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றவர அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. அப்ப இவர்கள் இப்ப என்ன பிரச்சனை சொன்னால் இவர்கள் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ தாக்குதலை நிறுத்த சொல்லி இருந்தால் உளவு அழிவும் வந்திருக்கா. நீங்க சொன்னது போல ஈரானுக்கு சேதம், ஆனால் அதை விட மிக கடினமாக பாதிக்கப்பட்டது ஏனைய நாடுகள் தான். இனி யுஏஇல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான முதலீடுகள், ஒரு பாதுகாப்பான உலகம், அங்கு டாக்ஸ் இல்லை, வீடுகளுக்கு டாக்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லை என்று கவர்ந்து எடுத்தவர்கள் இன்று டாக்ஸ் கட் இல்லைன்னா இப்ப முதலே இல்லாம ஓட வேண்டிய நிலை. அந்த வீடுகளை வாங்கின விலைக்கு கூட விற்க முடியாத ஒரு நிலை. சரி, எப்போது இது தீரும் என்றதும் பிரச்சனை. இனி நாளைக்கு இந்த போர் ஈரான் அங்கு ஒரு பலமான சக்தியாக ஈரான் எழும்பமாக இருந்தால் ஈரான் பலம் அங்கு இருக்கும் வரையும் இந்த நாடுகளால் அது தாங்கள் பாதுகாப்பான நாடு என்று சொல்ல முடியாது. அப்ப ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பூகோள அரசியலையே இது மாற்றப் போகுது. அப்பாஸ் அரக்சி இன்று அளித்த நேர்காணல் வடிவாக சொல்லிவிட்டார். இது போர் முடிந்தாலும் அடுத்த முறை இந்த ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணை திறக்கப்படும் போது வரிகள் போடப்படும். அதுக்கு அதால் செல்லுகின்ற கப்பல்கள் வரி செலுத்த வேண்டும். ஒரு வருஷத்துக்கு 75 பில்லியனை எங்களால் இலகுவாக திரட்ட முடியும். அந்த 75 பில்லியன் ஈரான் தன்னை வடிவாக கட்டியமைக்க முடியும். இனி இந்த போர் முடியும் போது ஈரான் மீதான பொருளாதார தடைகளோ எல்லாம் நீக்கப்பட வேண்டும். இப்போ செல்கின்ற சில கப்பல்கள் கூட யுவானில் பணம் செலுத்தியதால் தான் ஈரான் அதை அனுமதிக்கிறது என்று கூறுகிறார்கள். வேடிக்கை என்னவென்றால் இப்பொழுது வந்த செய்தி என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்றார், எரிசக்தி தளங்கள் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தக்கூடாது என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறாராம் என்று கூறியிருக்கின்றனர். இது ஏதோ ஒரு செய்தியை கூறுவது போல் தெரிகின்றது. முதலில் ஈரான் கடந்த வாரம் முதலில் ஈரான் தான் இஸ்ரேல் தான் தாக்கி இருந்தது ஈரான் எரிசக்தி எண்ணெய் துகுரங்களை. நாங்கள் இந்த ILCயில் கூட பேசியிருந்தோம். கருப்பு மழையாக பெய்கிறது, எல்லா பொல்யூஷனாக இருக்கிறது, அந்த மக்கள் எல்லாம் அந்த கார்பன் மோனாக்சைடு என்று சொல்லி பெரிய ஒரு என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் என்று. அதாவது ஈரான் எப்படி சொல்லி, ஈரான் மட்டும் சொல்லவில்லை, ஐக்கிய நாடுகள் சபை கூட சொல்லியிருந்தது இது ஒரு கெமிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லி. அப்ப அமெரிக்கா ஒன்றை கூறுகின்றது, தனக்கு இது தெரியாது, இனி இஸ்ரேல் தனக்கு தெரியாமல் அடித்தது என்று சொல்லி இந்த ஊடகங்கள் சொல்லியிருந்தன. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதுல ஒரு முருகல்ல வந்து அமெரிக்கா சொன்னது தாக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு பிறகு ஈரான் சவுதி அரேபியா என்ற கட்டார் என்ற எண்ணெய் வயல்களை தாக்கியிருந்தது, UAE. ஆனால் இப்போது வந்த தாக்குதல்களில் அக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, அமெரிக்க ஊடகம், இதை அமெரிக்காவின் ட்ரம்பின் அனுமதியுடன் தான் இஸ்ரேல் நடத்தியது என்றதை அவர்களே ஒப்புக்கொண்டவர். ஆனால் திருப்ப ஈரான் அடிக்கும் என்றதை இவர்கள் ஈரான் ஏவுகணைகளை தடுக்கலாம் என்று யோசித்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. ஆனால் ஈரான் அடித்தது ஈரான் சொல்லிவிட்டு, அதாவது 3-4 மணி நேரம் தான் அவகாசம் கொடுத்தது. அந்த 5 இடங்களை சொன்னாங்க, இந்த 5 இடங்கள்ல இருக்கிறவையும் வெளியேறுங்கொண்டு. இவர்கள் சில பல 5 இடங்கள்ல இருக்கிறாங்க, வெளியேற சொன்னா என்ன செய்யலாம், அது தங்களோட விமானங்கள் எல்லாவற்றையும் கொண்டே வைத்துக்கொண்டு நிப்பின. என்னென்றால் ஏவுகணை வந்தா சுட்டு விழுத்துறது, ஒரு ஏவுகணையும் சுட்டு விழுத்த முடியல. கட்டார்ல 5 விழுந்திருக்கிறது, சவுதி அரேபியா 4 விழுந்திருக்கின்றது. இரண்டா சேதங்களை பார்க்கும் போது அங்கு தெரிகிறது. அதே போல 61வது அலை வந்து இஸ்ரேலை தொடர்ச்சியாக, நீங்கள் அந்த காணொலிகளை பார்க்கலாம், தொடர்ச்சியாக இஸ்ரேல் நவ்கேட் வான்படை தளமாக இருக்கலாம், அல்லது பென் கரியர் விமான நிலையமாக இருக்கலாம், மத்திய இஸ்ரேலாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் நெருப்பு மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போல இப்ப ட்ரம்ப் கூறுகிறார் என்று சொன்னால், திருப்பி அடிக்கும் போது அவர்கள்
பணிந்து போகிறார்கள். ஏனென்றால் இனி இனி அடுத்த அடி இந்த அரபு நாடுகளால் எழும்ப, இந்த வளைகுடா நாடுகளால் எழும்ப முடியாது என்று தெரியும். அப்ப அவர்கள் இனி ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். என்னென்று சொன்னால் அதுதான் இந்த பிரச்சனை. அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் அடித்தபடித்தான் அவர்கள் அடிக்கிறார்கள் என்றால். ஈரான் முதல் அடிக்கவில்லை, அடித்தவுடன் ஈரான் எச்சரிக்கையை கொடுத்து, ஓகே அடிச்சு விட்டீர்கள். அது நீ இப்ப ஒரு சேட்டலைட் படம் போட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரித்தானியாவில் இருந்து எழும்பிய B-1 விமானம் ஐரோப்பாவை கூட கடக்காமல் அப்படியே சுத்தி கொண்டு வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கால வந்து அந்த கரையோரமா வந்துதான் குண்ட போடுற. அப்ப கேட்டிருந்தார்கள், ஐரோப்பிய நாடு ஒன்றும் இவர்களுக்கு பறப்பதற்கு பிரான்ஸ் ஒன்றும் அனுமதி கொடுக்கவில்லை போல கிடக்கிறது. எனவேதான் அவ்வளவு உடம் சுத்தி வாராங்க. அதோட டேங்கரம் ஒன்று வந்து நிரப்பிடு. ஆனால் இந்த நாடுகள், இப்ப சவுதி அரேபியா எல்லாம் இடத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்கள் எண்ணெய் வயலை தாக்க வரும்போது நீங்கள் ஏர் ஸ்பேஸ கொடுக்காம விட்டிருந்தால் தாக்குதல் நடந்திருக்காது. உங்களோட எண்ணெய் வயலும் தப்பி இருக்கும். சற்று முன்னதாக வந்தது, வடக்கு ஈரானில் முதல் முறையாக வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இஸ்ரேல் என்று சற்று முன்னதாக செய்தி வந்திருக்கின்றது. இனி பழுது பார்ப்பதற்காக ஜெராட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் கிரீஸுக்கு செல்லுகின்றதாம், திருத்துவதற்காக என்று சொல்லுகிறார்கள். பழுதாக போய்விட்டது, எரியவில்லை, பழுதாக போய்விட்டது போல் இருக்கின்றது. சரி, சுருக்கமாக நாங்கள் நாளை காலை மேலதிக தகவல்களை பார்க்கலாம். இந்த மத்திய கிழக்கு நாடுகள், இப்ப சவுதி அரேபியா, கட்டார், UAE எவ்வளவு தூரம் பொறுமை காக்க போகிறார்கள்? ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகிறார்கள். ஏன் இந்த நாடுகள் அமெரிக்கர்களை அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று ஏன் சொல்ல முடியாமல், நாம் எம்மை பாதுகாப்பதற்காக நீங்கள் இந்த பகுதிகளில் இல்லாமல் வெளியேறுங்கள் என்று ஏன் இந்த நாடுகள் சொல்ல முடியாமல் இருக்கிறது? பொருளாதார ரீதியாக இவர்கள் இது இன்று நேற்று மலர்ந்த உறவல்ல, கிட்டத்தட்ட 70-80 வருட உறவுகள். பொருளாதார ரீதியாக பிணைக்கப்பட்டு விட்டார்கள். ஆயுத ரீதியாக அமெரிக்காவின் ஆயுதங்கள், மற்றது இவர்கள் வந்து ஈரான் மற்ற ஏனைய நாடுகளுடன் ஒரு நல்லுறவை வளர்த்து ஒரு நம்பிக்கையை வளர்க்கவில்லை. அப்ப இவர்களுக்கு இது புதிதாக வார இந்த உறவை ஏற்றுக்கொள்ளவும் முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் இப்ப பிரச்சனை, ஈரான் அடிப்பதால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா சொல்ல கூடாது என்று சொன்னால், நாங்கள் அங்க இருக்கிறோம், எங்களுக்கு எங்கிட்ட எண்ணெய் இருக்கு, காமோஸ்ல இருந்து வார எண்ணெய் எங்களுக்கு வர்றதில்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று இல்லை. இந்த அரபு நாடுகளில் செழிக்கின்ற பணம், சவுதி அரேபியாவோ, கட்டாரோ, குவைத்தோ, பஹ்ரைனோ, இங்கு உழைக்கின்ற பணம் அமெரிக்காவில் தான் முதலீடுகள் செய்யப்படுகின்றன. அமெரிக்காவின் கூகுள் நிறுவனமாக இருக்கலாம், ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம், இன்டெல்லாக இருக்கலாம், வெவ்வேறு செய்திகளோ எண்ணெய் கம்பெனிகள் என்று இவர்களுக்கு இடையிலான பொருளாதார நெருக்கங்களும் மிக மிக அதிகம். இப்ப இந்த நாடுகளில் விழும்போது அது அமெரிக்காவால் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கும். ட்ரம்பை பொறுத்தவரை இப்ப இந்த இஸ்ரேல் இப்போது நடத்திய தாக்குதல் வந்து இறுதியாக இஸ்ரேலால் இயலாத போரை தோக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலையில் எடுத்த முடிவாகத்தான் இருக்கின்றது. இப்ப ட்ரம்பும் கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், தாங்கள் மிக மோசமாக தாக்க போகிறோம். அதாவது இதுவரையில் அமெரிக்கா 7800 தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது ஈரான் மீது. அதே சமயம் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார், இன்னும் பல சர்ப்ரைஸ், மிக ஆச்சரியங்கள் ஈரானுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதான் இப்ப ஆச்சரியங்கள் அவர்களுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறது போல நடக்கிறது. என்னன்னு சொன்னால், எந்த விதத்திலும், அதாவது நீங்க பாருங்கள், முற்றாக தாழ்த்து விட்டோம், 100% வீழ்ந்து விட்டது, 120 படைக்கப்பல்களை தாழ்த்து விட்டோம் என்றால், இன்றும் ஏவுகணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, உங்களால் தடுக்க முடியவில்லை என்பது தான் பிரச்சனை. சேட்டலைட், அதாவது பிளானட்டரி லேப்ல இருந்து எடுக்கிற உங்களோட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சேட்டலைட்டுகளை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் வெவ்வேறு சேட்டலைட்டுகளில் இருந்து வர படங்களை எடுத்து கொஞ்சம் பிந்தியாவது இப்போது உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் முதல் கூறியது போல ABC செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது 10 ரடார் சேதம் என்று, AFP போட்டிருக்கிறது பெருமளவானவர்களை, கைமானத்தவர்களை ஜெர்மனுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று. அப்படிமா இப்ப நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம், UAE தளம் மீதான தாக்குதலில் விமானங்கள் எரிந்ததை போட்டிருந்தோம். இப்போது பென் கூரியர் விமானப்படத்தளம் துல்லியமாகத்தான் தாக்குகிறார்கள், தாக்குதல் துல்லியமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவின் பிரதமர் கூறியிருக்கின்றார், UAE இருக்கிற தளத்தின் மீதான தாக்குதல் தங்கட தளத்துக்கும் தாக்கப்பட்டதாகவும், அதிர்ஷ்டவசமாக தளம் சேதமடைந்தது, தங்களுக்கு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் ஆஸ்திரேலியா கூறியிருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும், ஆஸ்திரேலியாவும் அங்க இருக்கிறார்களாக ஆமி என்று சொல்லி. ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக குறிவைத்து தாக்குகிறார்கள்.
பெரியொரு வல்லரசுகளுக்கு இடையிலான போர். இப்ப உக்ரைனை வைத்து நேட்டோ ரஷ்யாவுடன் எப்படி மோதியதோ அதே போல ஈரானை வைத்து சீனாவும் ரஷ்யாவும் மோதுகின்றது. அதை இப்ப மெல்ல மெல்ல மற்ற ஊடகங்கள், இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், கார்டியனாக இருக்கலாம், ஆக்சியஸாக இருக்கலாம், எல்லோரும் இப்போது போடுகிறார்கள் ரஷ்யா இதுக்கு பின்னால் என்று உலகத்தை செய்கிறது என்று. நேற்று ரஷ்யாவின் புஷர் பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது சேதமடையவில்லை என்று கூறப்படுகிறது. ரஷ்யா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ரஷ்யாவுடைய அந்த இறந்தவர்களையும் அனுதாபத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது ஈரான் தளபதிகளுக்கு அதை கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அந்த கொலைக்கு ரஷ்யா கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது. என்னும் போது அதை மேற்குலக ஊடகங்கள் எப்படி போடுகின்றன, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நெருக்கமாகத்தான் அதனை பார்க்கிறார்கள். தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி அரசுகளை. நாங்கள் தொடர்ச்சியாக நாளை காலை மீண்டும் இணைந்து மேலதிக தகவல்களை, இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், இல்லை என்றால் பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்த உலகமே சந்திக்க போகின்றது என்றால், நீங்கள் அடிக்கடி கூறியது போல் எண்ணெய் எரிவாயுவினூடாக இவ்வளவு விடயங்கள் தங்கி இருக்கின்ற எல்லாம் தொடர் சப்ளை செயின், தொடர் சங்கிலிகள் எல்லாம் நெருக்குவாரத்தை முகம் கொடுக்க போகின்ற என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். எனவே இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசுகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.